இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேருந்து விபத்தில் உயிரிழந்த உப்சி பல்கலைக்கழக மாணவர்களின் குடும்பத்திற்கு பேரா சுல்தான் தம்பதியர் அனுதாபம். நேற்று அதிகாலையில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த தஞ்சோங் மாலிம் உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 15 மாணவர்களின் குடும்பத்திற்கு மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் மொய்சுதீன் ஷா மற்றும் பேரா ராஜா பேமுச்சூரியும் உப்சி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருமான துவாங்கு ஷரா சலீம் ஆகியோர் தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர். சுல்தான் நஸ்ரினும் துவாங்கு சாரா சலீமும் இதற்கு முன்னதாக இப்போ ராஜா பேமுச்சேரி பயனூர் மருத்துவமனைக்கு வருகை புரிந்து இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அந்த விபத்து குறித்து விளக்கம் பெற்றனர். ஜாலான் ராயா திமுர் பாரத் கெரேஹி ஜெலி சாலையில் 53.49 கிலோமீட்டரில் நிகழ்ந்த அந்த விபத்தில் 24 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 22 பேர் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றதோடு இதர 2 இனமும் ராஜா பேமுச்சேரி பயனூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுபோன்ற மோசமான விபத்துகள் இனி மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து தரப்பினரும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என சுல்தான் நஸ்ரின் தம்பதியர் கேட்டுக்கொண்டனர். அதோடு இதுபோன்ற கோர விபத்துகள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு அது தொடர்பான விதிமுறைகள் மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். எனக்காக இடைத்தேர்தலா, அது நேர பண விரயம் என்கிறார் தெங்கு சஃப்ருல். ஸ்லாங்கூர் மந்திரி பெசாராக தாம் பதவி ஏற்க ஏதுவாக இடைத்தேர்தல் வரவிருப்பதாக கூறப்படுவதை டத்தஸ்ரீ தெங்கு சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் மறுத்துள்ளார். அம்னோவிலிருந்து தாம் விலகிய முடிவில் இடைத்தேர்தல் என்ற ஒரு விவகாரம் வரவே இல்லை என முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான அவர் சொன்னார். தமக்கு தெரிந்து அப்படி ஒரு விவாதம் நடைபெறவும் இல்லை என கூறிய தெங்கு சஃப்ருல் அவசியம் இல்லாமல் இடைத்தேர்தலை உருவாக்குவதை தாம் ஆதரிக்கவில்லை என்றார். அப்படி ஒன்று உருவானால் அது நேரத்திற்கும் மக்கள் வரி பணத்திற்கும் தான் விரயம் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார். தெங்கு சஃப்ருல் வகித்து வரும் செனட்டர் பதவியின் அதிகபட்ச பதவி காலமான 6 ஆண்டுகள் இவ்வாண்டு இறுதியோடு முடிவடைவதால் அவர் அமைச்சர் பதவியை காலி செய்ய வேண்டும். இந்நிலையில் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஸ்லாங்கூர் மந்திரி பசாராக நியமிக்கப்படலாம் என வதந்திகள் பரவியுள்ளன. டத்தஸ்ரீ ராஃபிசி ரம்லி நிக் நஸ்மி இருவரும் அமைச்சர் பொறுப்புகளில் இருந்து விலகி உள்ளதால் அமைச்சரவையில் 2 இடங்கள் காலியாகி அதில் ஓரிடத்தை நடப்பு ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டத்தஸ்ரீ அமருடன் ஷாரி நிரப்பலாம் எனவும் பேசப்படுகிறது. மலேசியாவின் சர்வதேச கையிருப்பு 119.6 பில்லியனாக அதிகரித்துள்ளது. கடந்த மே 15ஆம் தேதி அன்று மலேசியாவின் சர்வதேச கையிருப்பு 119.1 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து மே 30ஆம் தேதி 119.6 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என்று பேங்க் நெகிரா மலேசியா தெரிவித்துள்ளது. மலேசிய ரிங்கிட்டின் அடிப்படையில் பிஎம்மின் மொத்த சொத்துகள் 627.92 பில்லியன் ரிங்கிட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இருப்பு வருகின்ற 5 மாதங்களில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறக்குமதிக்கு நிதியளிக்க போதுமானது என்றும் குறுகிய கால வெளிநாட்டு கடனை விட 0.9 மடங்கு அதிகம் என்றும் அறியப்படுகின்றது. கூடுதலாக இதில் மத்திய அரசின் வைப்பு தொகைகள் 5.44 பில்லியன் ரிங்கிட், பிற வைப்பு தொகைகள் 82.37 பில்லியன் ரிங்கிட், பேங்க் நெகிரா ஆவணங்கள் 10.56 பில்லியன் ரிங்கிட் என்று தேசிய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தான் ஸ்ரீ வே மாணிக்க வாசகம் புத்தக பரிசு திட்டம் 2025. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் தான் ஸ்ரீ வே மாணிக்க வாசகம் கல்வி உபகார நிதி நிறுவனமும் ஆண்டுதோறும் சிறந்த நூல்களுக்கு பரிசளித்து வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஓர் இலக்கிய வகை நூல் தேர்வு செய்யப்படுகின்றது. தேர்வு செய்யப்படும் ஒரு நூலுக்கு தான் ஸ்ரீ வே மாணிக்க வாசகம் அவர்களின் நினைவாக 7000 ரிங்கிட் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் 4 நூல்களுக்கு சிறப்பு பரிசாக தலா 500 ரிங்கிட்டும் சான்றிதழும் வழங்கப்படும். அந்த வகையில் இவ்வாண்டு நூல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. 2020, 2021, 2022, 2023, 2024 ஆகிய 5 ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்ட நாவல்கள் மட்டுமே இவ்வாண்டுக்கான பரிசு திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படும் என
மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் மோகனன் பெருமாள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நூல் புதுப்பிக்கப்பட்ட ஆண்டு நூலில் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அச்சு வடிவில் நூலாக வெளிவந்தவை மட்டும் போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்படும். குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதி நூல் வடிவில் வெளியிட்டோர் தாம் எழுதிய நாவல்கள் அத்தனையையும் அனுப்பி வைக்கலாம். ஆனால் ஒரு நாவலுக்கு மட்டுமே பரிசு வழங்கப்படும். ஜூலை 1 முதல் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு 5% முதல் 10% SST வரி நிதி அமைச்சு அறிவிப்பு. அடிப்படை தேவைகளுக்கான 0% விற்பனை வரி விகிதம் நிலைநிறுத்தப்படுவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. அதே சமயம் ஜூலை 1 முதல் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு 5 முதல் 10% வரையிலான விற்பனை வரி விதிக்கப்படும் என நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் அது கூறியது. இவ்வேளையில் வாடகை, குத்தகை, கட்டுமானம், நிதி சேவைகள், தனியார் சுகாதார பராமரிப்பு மற்றும் கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கும் வகையிலும் சேவை வரி விரிவுபடுத்தப்படும். இருப்பினும் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கும் மலேசியர்கள் சில சேவைகளுக்கு வரி விதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த விரிவாக்கம் சில விதி விலக்குகளுடன் வரும் என இரண்டாவது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். தொழில்துறையினர் மற்றும் வரி முகவர்களின் சங்கங்கள் உட்பட பங்குதாரர்களுடன் கலந்துரையாடியதில் இந்த SST மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக அமீர் ஹம்சா கூறினார். SPM முடித்தவர்களே எய்ம்ஸ் ஸ்டெப் 2025 பொது நாள் உங்களை நாடி வருகிறது. SPM முடித்த மாணவர்களே, அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறீர்களா? உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ஏன் பல்கலைக்கழக சூழலில் 100 விழுக்காடு கல்வி உபகார சம்பளத்தோடு ஃபவுண்டேஷன் படிப்போடு தொடங்கக்கூடாது? எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்த முழு உபகார சம்பளத்துடன் கூடிய கல்வி பாதையை உங்களுக்காக, உங்களை தேடி உங்கள் ஊருக்கே எய்ம்ஸ் ஸ்டெப் 2025 ரோட் ஷோ வடிவில் கொண்டு வருகிறது. வரும் ஜூன் 18 ஜொஹூர் பாரு திஸ்டல் ஹோட்டலிலும், ஜூன் 19 பத்து பஹாட் தி கேட்ரினா ஹோட்டலிலும் இந்நிகழ்வு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். பின்னர் ஜூன் 21 மலாக்கா UTC மையத்திலும், 22 நெகிரி செம்பிலான் சிரம்பான் 2 DNF புத்திக் ஹோட்டலிலும் இந்த எய்ம்ஸ் ஸ்டெப் 2025 பொது சந்திப்பு அதே நாட்களில் நடைபெறும். இம்முறை சரவாக்கிலும் இந்த ரோட் ஷோ நடைபெறுவது சிறப்பம்சமாகும். ஜூன் 14 மற்றும் 15 தேதிகளில் கூச்சிங் தி கிராண்ட் கான்டினென்டல் ஹோட்டலில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. பின்னர் ஜூன் 28 பேராக் தைப்பிங் பொது நூலகத்திலும், ஜூன் 29 மஞ்சோங் ரிட்ஸ் கார்டன் ஹோட்டலிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த எய்ம்ஸ் ஸ்டெப் 2025 ரோட் ஷோ சந்திப்புகள் நடக்கின்றன. எதிர்கால தொழில் வழிகாட்டிகள், கல்வி உபகார சம்பளம் குறித்த தகவல்கள் உள்ளிட்டவை உங்களுக்காக காத்திருக்கின்றன. அமைச்சருக்கு எதிரான முன்னாள் கோலாலம்பூர் கோபுர நிர்வாகத்தின் அவமதிப்பு மனு நிராகரிப்பு. தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் மற்றும் கூட்டரசு பிரதேச நிலம் மற்றும் சுரங்க இயக்குனர் ஜெனரல் அஸ்மி முகமது ஜைன் உட்பட 7 பேர் மீது அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன்னாள் கோலாலம்பூர் கோபுர நிர்வாகத்தினர் செய்த விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளில் அமைச்சரோ பிறரோ தலையிடும் செயல்களில் ஈடுபட்டதாக ஹைட்ரோஷாப் மற்றும் மைனரா KL நிறுவனத்தினர் நிரூபிக்க தவறியதாக நீதிமன்றம் கூறியது. கடந்த 31 மே மாதத்தோடு ஹைட்ரோஷாப் நிறுவனத்தின் குத்தகை காலம் முடிந்த பிறகு கோலாலம்பூர் கோபுர நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு உள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. ஹைட்ரோஷாப் நிறுவனம் அரசாங்கத்திற்கும் எலிசட் சர்வீஸ் மாஸ்டருக்கும் மொத்தமாக 65,000 ரிங்கிட் செலவு தொகையை செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் ஹைட்ரோஷாப்பின் வழக்கை ரத்து செய்யுமாறு அரசாங்கமும் எலிசட் சர்வீஸ் மாஸ்டர் நிறுவனமும் செய்த விண்ணப்பத்தை ஜூலை 14 அன்று நீதிமன்றம் விசாரிக்கும். கிரிக் விபத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்து அண்மையில் சர்வீஸ் செய்யப்பட்டது. நேற்று அதிகாலை உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 15 மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணமான இந்த விபத்துக்குள்ளான பேருந்து அண்மையில்தான் சர்வீஸ் அல்லது அதனை பராமரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதோடு அந்த பேருந்து ஓட்டுநர் இதுவரை விபத்தில் எதுவும் சம்பந்தப்படாமல் நல்லதொரு ஓட்டுநர் என்ற பதிவை கொண்டிருந்தார் என அந்த பேருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் அந்த பேருந்து சர்வீஸ் செய்யப்பட்டதாக கெனாரி அல்ட்ரா டிராவல் அண்ட் டூர்ஸ் சென்றியன்றக தெரிவித்தது.
சம்பந்தப்பட்ட பேருந்து இதற்கு முன் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்நோக்கவில்லை என்பதோடு திட்டமிட்ட அட்டவணைக்கு ஏற்ப இந்த பேருந்து கடந்த மாதம் பராமரிப்பு பணிக்கு அனுப்பப்பட்டதாக கெனாரி அல்ட்ரா நடவடிக்கை பிரிவின் அதிகாரி நஸ்ரி நவி தெரிவித்தார். வேறொரு நிறுவனத்தில் தற்காலிகமாக பெறப்பட்ட அந்த பேருந்து ஓட்டுநர் கெரிக் ஜெலி வழித்தடத்தை நன்கு அறிந்த பொறுப்பான ஓட்டுநர் என்று அறியப்பட்டவர் ஆவார். மலேசியாவில் விடுமுறைக்கு நிதி திரட்ட ஆடம்பர கைப்பையை திருடிய 2 அல்ஜீரிய ஆண்களுக்கு 8 மாத சிறை. மலேசிய விடுமுறைக்கு தேவைப்படும் பணத்தை திருடுவதற்காக 10,670 ரிங்கிட் மதிப்புள்ள ஓர் ஆடம்பர கைப்பையை திருடிய 2 அல்ஜீரிய ஆடவர்களுக்கு 8 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 35 வயது முகமது மோஅலி, 32 வயது முகமது லாமின் தோதோவ் இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கோலாலம்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. கடந்த மார்ச் 23ஆம் தேதி அன்று பிரபல பேரங்காடி வளாகத்தில் உள்ள ஒரு கடையில் காலை 11:08 மணிக்கு நகைகள் இருந்த கருப்பு மினி பையை திருடியதாக அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதே நாளில் பிற்பகல் 3 மணி அளவில் விற்பனை உதவியாளரான அந்த பெண் அலமாரியில் தனது கைப்பை காணாமல் போனதை கண்டுபிடித்து போலீசில் புகார் அளித்தார். பின்னர் சிசிடிவி கேமரா பதிவை போட்டு பார்த்ததில் அவ்விரு ஆடவர்களில் ஒருவர் அலமாரியில் இருந்து பையை அகற்றி காகித பையில் வைத்துவிட்டு வளாகத்தை விட்டு வெளியேறுவது தெரிய வந்தது. கிளாங் லாமா தீ விபத்தில் வீடுகள் எரிந்து நாசமாகின. நேற்று அதிகாலை ஜாலான் கிளாங் லாமாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 குடிசை வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளன. இச்சம்பவம் குறித்து செபுதே தீயணைப்பு நிலையத்திற்கு வந்த தகவல் அடுத்து சம்பவ இடத்திற்கு மொத்தம் 27 தீயணைப்பு வீரர்கள் விரைந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு தலைவர் அட்மன் மஹட் தெரிவித்துள்ளார். இந்த தீ அதிகாலை 3 மணிக்குள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது என்றும் தொடர்ந்து பழுது பார்க்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் வீடுகள் மட்டுமே பாதிக்கப்பட்டது என்றும் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ட்ரம்ப் அனுப்பிய படையினரால் மோதல். லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்கா தெருக்களுக்கு சட்டவிரோத குடியேறிகளை பரிசோதிக்கும் நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய தேசிய காவல் படையினரிடம் இருந்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் விலக்கி வைத்ததால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வாகனங்களை எரித்து பாதுகாப்பு படையினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். தனது 2வது பதவி காலத்தில் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்ட ட்ரம்ப் வேண்டுமென்றே காவல் படையினரை அனுப்பி பதற்றத்தை ஏற்படுத்தியதாக கருத்துகள் பரவி வருகின்றன. கடந்த 2 நாட்களில் சட்ட அமலாக்கத்துறை குறைந்தது 56 பேரை கைது செய்துள்ளது என்றும் மேலும் 3 அதிகாரிகள் சிறிய காயங்களுக்கு ஆளாகி உள்ளனர் என்றும் தகவல் வெளிவந்துள்ளது. சமீப காலமாக அமெரிக்க குடிவரவுத்துறை நடத்திய சோதனைகள் சிறிய அளவிலான போராட்டங்களை தூண்டியுள்ள நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமைதியின்மை ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக உருமாறியது குறிப்பிடத்தக்கது.